அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு ஆளுநர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. தமிழக சட்டமன்றத்தில் பேரவையில் ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கின்றார். இதற்கு இந்திய சுயராட்சி கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஆளுநர் என்பவர் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் சார்பில் வருகின்ற ஆளுநர்கள் இங்கே அரசியல் செய்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. இதைத்தான் ஆளுநர் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றார். இன்னைக்கு வெளிநடப்பு செய்த ஆளுநர் அதற்கான காரணம் என்னவென்றால், தமிழக அரசாங்கம் உரிய மரியாதை செய்யவில்லை என்று ஆளுநர் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கின்றார். தமிழக அரசாங்கம் ஆளுநரை நன்றாகத்தான் நடத்தியுள்ளது. ஆளுநர் உள்ளே நுழையும் போது சபாநாயகர் கூட இருந்தார். அப்பொழுது தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. ஆளுநர் பிறகு உள்ளே சென்றார். தமிழக அரசாங்கம் கொடுத்த உரையை ஆளுநர் படிக்கவில்லை. அதற்காகத்தான் அவருடைய அரசியலை அங்கிருந்து தான் தொடங்கியிருக்கின்றார். ஏன் படிக்கலன்னா, இந்த அரசாங்கத்தோட நல்ல செயல்கள் எல்லாமே நாம் படிச்சுட்டா விஷயம் வெளியே தெரிஞ்சு போயிருமே அப்படிங்கிற ஒரே காரணம். பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர்கள் ஒரு மாதிரியாகவும், பாஜக இல்லாத மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற ஆளுநர்கள் ஒரு மாதிரியாகவும் செயல்படுகின்றார்கள். அந்த மாநிலத்தின் தனித்துவத்தை சீரழிக்கின்றார்கள். அந்த மாநிலத்தில் அடிப்படை குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி வச்சுட்டே இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணுறாருன்னா, குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேயே பாஜக ஆளுநர்கள் அதை கொண்டாடுறாங்க, அதை அரசியல் செய்கிறார்கள். அதாவது மாநிலத்தை கட்டுறது சம்பளம் வாங்கிட்டு மாநிலத்தோடைய நலன்களை சார்ந்தது இல்லாமல், தனக்கு சுயமரியாதை இல்லை, தமக்கு எந்த ஒரு வெட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் ஆளுநர் குறியா இருக்கார், கவனமா இருக்கார். எப்படியாவது ஆட்சியை செலுத்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆளுநர்கள், இன்னைக்கு இருக்கிற பாஜக ஆளுநர்கள் செயல்படுகின்றார்கள். இதற்கு நான் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். கேவலமா நடந்துக்காதீங்க. ஒரு மாநில சுயாட்சியை மதிக்க தெரியாத நீங்க எப்படி இந்த இந்திய தேசியத்திற்குள்ள நீங்க அந்த வரம்பிற்குள் எப்படி நீங்க வருவீங்க? மாநிலத்தோட அடிப்படை பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. அதாவது ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி, என் பிரச்சனை உனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்படி நிற்கிறேன், நான் எப்படி செய்கிறேன், நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த பாஜகவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ஒழிக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, ஆளுநர், கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் பதவியே தேவையில்லை. மாநில அரசாங்கம் மாளிகை கொடுக்கிறது, மாநில அரசு தான் சம்பளம் கொடுக்குது, மாநில அரசு தான் இருக்கிற எல்லா செலவையும் திட்ட செலவையும் ஏற்றுக்குது. அப்புறம் என்ன மைசூர் பாக்குக்கு ஆளுநர்கள் தேவை? மாநிலத்துக்கு தேவையான தண்டம். அந்த புறத்து ராஜாக்கள் மாதிரி இந்த கவர்னர்கள் செயல்படுகிறார்கள் மாநிலத்திற்கு எதிராக. அதனால தான் மாநிலத்திற்கு எதிரான ஒரு ஆளுநர்கள் அப்படிங்கிற ஒரு பதவியே தேவையில்லை அப்படிங்கிறது நான் இதன் மூலம் செய்கிறேன். எனவே தான் இன்னைக்கு நடந்த தமிழக சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் முழுக்க தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. எனவே ஆளுநர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன். மிக மோசமான செயல். அதாவது அவர் தமிழக ஆளுநர் கவர்னர் ஆர்.என். ரவி தமிழக அரசாங்கத்தோடு ஒத்துழையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படுகின்றார். கவர்னர் உரையிலிருந்து வெளியேறினது இது ஒரு தடவை இல்லை, இது 2வது 3வது தடவையா இருக்குது. இந்த மாதிரி 3 தடவை அவர் நடந்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி ஆளுநரை மாற்ற சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி பேப்பர் தான் வீணா போச்சு, வேற எதுவுமே நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? பாஜக தமிழ்நாட்டில் ஆளுநரை வைத்து அரசாங்க வேலையை அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது மட்டும்தான் இது தெரியுது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சம்பவத்தை இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அரசியல் செய்கிறது. எப்படி? தேசிய மகளிர் ஆணையம் அமைச்சது, சிபிஐக்கு வழக்கை மாற்றியது, இப்படி எல்லாமே பாஜக அரசியல் செய்கிறது. பாஜக மாநிலத்தில் இந்தியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு பாலியல் குற்றங்கள் எங்கேயுமே நடக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட்டிவ் பண்ணி தான் இந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள் சிம்பாலிக்கெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இதற்கு நான் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இனி தமிழக அரசாங்கம் கவனமாக செயல்படணும். அதாவது பிஜேபியோட அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, சமூக நீதி ஒழிக்கப்பட வேண்டும், சனாதானத்தை தமிழ்நாட்டில் ஆட்சியாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அதற்காக தான் ஒரு கூட்டமாகவே இங்கே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதோட விஷயம்தான், அதோட விஷயத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஆளுநர் வந்து சட்டமன்ற பேரவையிலிருந்து உரையிலிருந்து வெளியேறியது. எனவே சமூக நீதியாளர்கள் இனி கவனமாக களத்தில் இருந்து போரை தொடுத்து வெற்றி காண வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்துகிறேன். கவர்னருக்கு மீண்டும் ஒரு முறை எனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.